வணக்கம் நண்பா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்டான ஒரு 5 வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த 5 வெப்சைட்டில் ஏதாவது ஒரு வெப்சைட்டாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது உங்களுக்கு யூஸ் ஆக தான் போகுது. ஏன்னா இந்த 5 வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் சொல்லலாம். பர்சனலாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 வெப்சைட்டை நான் கண்டினியூவாக ரெகுலராக ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் அதை பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இதில் என்னென்ன வெப்சைட் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா, நம்ம 5ஆவதா பார்க்க போகிற வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட். ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட்டில் என்னடா இருக்குன்னு கேட்காதீங்க. அதில் ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது, அதை தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்னு போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. இல்லாட்ட அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி விசிட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரதை விட்டுட்டு செகண்ட் அதோட அஃபிஷியலான வெப்சைட்டாக இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. உள்ளே போயிட்டீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் உங்களுக்கு வரும். நார்மலாக கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ், அப்புறம் செகண்ட் ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டிய ஏதாவது வெப்சைட்டோட யூஆர்எல்லை ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்தவித விபிஎனும் இல்லாமல் இல்லை வேறு எந்தவித ஆப்ஷனும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வேர்ல்டில் உள்ள எந்த வெப்சைட்டை வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். இதுக்கான நீங்கள் விபிஎன் தான் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபேமஸான வெப்சைட் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் ஓப்பன் ஆகாது. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட் மூலிமா செகண்டராக வந்த அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது கூகுள் டிரான்ஸ்லேட்டில் அஃபிஷியலாகவே இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் ஆகும். இது மாதிரி வேர்ல்டு லெவலில் உள்ள எந்த வெப்சைட்டாக வேணாலும் இருக்கட்டும், அது எந்த கண்ட்ரியில் வேணாலும் பிளாக் பண்ணிக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கட்டும். ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் மூலமாக ஈஸியாக ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் நிறைய வெப்சைட் விசிட் பண்ணுறனால, நான் நிறையா தேடுவேன், அதனால் நிறைய வெப்சைட் விசிட் பண்ணுறனால எனக்கு இந்த ட்ரிக் பர்சனலாக ரொம்ப நாளாகவே யூஸ் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் நம்புறேன். இது உங்களுக்கு இல்லாட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் இது தேவைப்படும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் புக் மார்க்காவது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம 4ஆவதா பார்க்க போகிற வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் 2. இந்த வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, நீங்கள் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். அது ஆண்ட்ராய்டுக்காக இருக்கலாம், ஐஓஎஸ்க்காக இருக்கலாம், விண்டோஸ்க்காக இருக்கலாம், மேக்காக இருக்கலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனோட ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த வெப்சைட் யூஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் அடாப் ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேயபிள், நீங்கள் காசு கொடுத்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஃபோட்டோஷாப் அப்ளிகேஷன் இது. ஆனால் இதுக்கு அல்டர்னேட்டிவாக ஃப்ரீயாக உள்ள எல்லா அப்ளிகேஷனையும், ஃப்ரீ ப்ளஸ் பெய்டு 2 அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இது காமிக்கும். இப்போ உங்களுக்கே காமிச்சிருக்கோம், அது கமர்ஷியல் யூஸில் உள்ளது. இதுக்கு அல்டர்னேட்டிவாக 203 சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டாக இப்போ உங்கள் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா கிம்ப். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலைன்னா பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். நீங்கள் ஃப்ரீயாகவே இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபோட்டோஷாப் வந்து பெய்ட் பண்ணி வாங்குறதுக்கு பதிலாக அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் போக நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் யூஸாக இல்லை ஃப்ரீ யூஸான்னு வரும். இந்த கிரிட்டானா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ யூஸ் தான். இந்த மாதிரி உங்களுக்கு அல்டர்னேட்டிவாக தேவைப்படுற எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். ப்ளஸ் உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அது ஃப்ரீ சோர்ஸா இல்லை கமர்ஷியல் சோர்ஸா, அது எந்தெந்த பிளாட்ஃபார்மில் ஒர்க் ஆகும், அது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுபோக அந்த வெப்சைட், அதாவது அஃபிஷியலான வெப்சைட், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய அஃபிஷியலான வெப்சைட்டையும் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் அந்த சாஃப்ட்வேரை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்காண்டி தான் இந்த வெப்சைட்டே ரொம்பவே யூஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் புக் மார்க்காவது பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே நண்பா, நம்ம 3ஆவதா பார்க்க போகிற வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டிரைவ். இந்த பிடிஎஃப் டிரைவ் வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காண்டி யூஸ் ஆகுதுன்னா, எக்கச்சக்கமான புக்ஸ் இதில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில், க்ரோஸ் கணக்கில் கூட இதில் புக்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் இந்த வெப்சைட் யூஸ் ஆகுது. நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாகவே இந்த வெப்சைட் பற்றி கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி ஃப்ரீயாக பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஏதாவது வெப்சைட் இருக்கான்னு. அதுக்காண்டி தான் உங்களுக்கு இந்த வெப்சைட் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி சோசியலாக நீங்கள் படிக்க வேண்டிய எந்த புக்ஸாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட்
பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் எஸ்எஸ்சின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன். ஸோ எஸ்எஸ்சி ரிலேட்டடில் உள்ள எல்லா புக்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ எஸ்எஸ்சியில் மட்டும் கிடையாது, இது மாதிரி நீங்கள் டிஎன்பிசியாக இருக்கலாம், இல்லை வேறு எதுக்காவது படிக்கலாம். எனி ஒன் உங்களுக்கு தேவையான புக்ஸோட டைட்டிலை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும், இல்லை அதோட ஆர்த்தர் நேமை போட்டு சர்ச் பண்ணால் கூட அது ரிலேட்டடாக உள்ள எல்லா புக்ஸுமே வரும். இப்போ எஸ்எஸ்சிஜிஎல் இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குது, எது வேணாலும் வரும். ஜஸ்ட் அந்த புக்கை நீங்கள் கிளிக் பண்ணி இதிலேயே வச்சு நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நெட்வொர்க் நல்லா ஸ்பீடாகவே இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை எனக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறதுக்குரிய அந்த ஆப்ஷன் வந்துருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா w3schools.com. ஸோ இந்த வெப்சைட் எதுக்காண்டி உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக HTML சம்மந்தமாக C++, ஜாவா அது இதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் PHP தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க, இல்லை SQL தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ சோர்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு முதற்கொண்டு அவங்க சோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு வெப்சைட், வேர்ல்டு லெவலில் நிறைய பேர் யூஸ் பண்ணுற வெப்சைட்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். பட் எத்தனை பேர் இதெல்லாம் படிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியாது. பட் படிக்கிறவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சோர்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜாவா, C++, அதுக்கப்புறம் SQL, பைத்தான், PHP அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை யூஸ் பண்ண போகிறீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டும் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ட்ரை இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் HTML சோர்ஸில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு HTML ஃபைல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெட்டிங் அந்த H1ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டிங். ஸோ HTML பற்றி தெரிஞ்சவங்களுக்கு பேசிக்காக அது தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அந்த பீன் போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா பேராகிராஃப். ஸோ இப்போ ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஹெட்டிங்கை கொடுத்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த சைடு மாறும். அதே மாதிரி பேராகிராஃப்லையும் நீங்கள் தேவையான பேராகிராஃபை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது மாறும். இதுதான் HTML சோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்டுக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா PHL அப்படின்னு நம்மளோட சேனல் நேம் கொடுக்குறேன். கீழே பேராகிராஃப் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டெக் ரிலேட்டடாக டெக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரன் ஆயிரும். இதுக்காண்டி நீங்கள் தனியாக எந்த சாஃப்ட்வேர் ஏற்றணும் அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு மட்டும் கிடையாது, C++ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு வெப்சைட் மூலிமா நீங்கள் சூப்பராக அக்சஸ் பண்ணி எஜுகேஷன் பர்பஸாக நீங்கள் நிறையவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காவது இது யூஸ் ஆகும். ஸோ ஷேர் பண்ணுங்கள். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் டேக்ஸ். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் இது என்னன்னா, உங்களோட யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இல்லை வெப்சைட்டுக்காக இருக்கட்டும் டேக்ஸ்லாம் எதுலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ சோர்ஸாக உள்ள இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயாக தான் இருக்குது. நான் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ வெர்ஷனாக தான் இருக்குது. மேபி ஃபியூச்சரில் பெய்ட் ஆக்குவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் லாகின் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. நார்மலாகவே கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதில் உங்களோட யூடியூபோட டைட்டில், உங்களுக்கு என்ன டைட்டிலோ அந்த டைட்டிலை மட்டும் ஜஸ்ட் அதில் நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு தேவையான ஹை லெவல் பர்ஃபார்மன்ஸ் உள்ள டேக்ஸ், அதிக பேர் சர்ச் பண்ண மாதிரியான டேக்ஸ் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா போய் ஒவ்வொன்றிலிருந்து எடுக்கணும் தேவையில்ல. இப்போ நான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆண்ட்ராய்டு கேம் அப்படின்னு போட்டிருக்கேன். அது ரிலேட்டடாக டாப் லெவலில் உள்ள எல்லா டேக்கும் கொடுத்துருச்சு. ஜஸ்ட் நீங்கள் இதை காப்பி பண்ணி மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு தேவையில்லைன்னா பக்கத்துலேயே ஒரு இன்ட் மார்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அந்த டேக்கை மட்டும் கேன்சல் பண்ணிட்டு மித்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து சூப்பராக யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வேற சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பெஸ்ட் ஆண்ட்ராய்டு கேம்ஸுக்கு பதிலாக டாப் ஆண்ட்ராய்டு கேம்ஸ், இப்போ நம்ம டாப் சீரிஸ் போடுறோம் அப்படின்னா டாப் ஆண்ட்ராய்டு கேம்ஸ், இந்த மாதிரி உங்களோட யூடியூபோட டைட்டில் என்னவோ அந்த டைட்டிலை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா போதும். அது ரிலேட்டடாக உள்ள டாப் லெவல் டேக்லாம் இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலை. ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். இதுக்காண்டி நீங்கள் ஒவ்வொரு டேக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் இருக்கிறது தேவையில்ல. ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். அதுவும் டாப் லெவலில் உள்ள டேக் கொடுக்குறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னும் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது, வேணுமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் மோஸ்ட்லி யூஸ் ஆகுறது இந்த ஃபீச்சர் தான். அதிக பேர் யூஸ் பண்ணுறது இதுதான். ஸோ இன்னைக்கு பார்த்த எல்லா வெப்சைட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ஏதாவது ஒன்றாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.